என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். யோகாசனம் என்பது பற்றி இன்றைக்கு பாமர மக்களும் நன்றாக தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். கிராமப்புறங்களில் கூட இன்றைக்கு இந்த யோக கலை வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. நகர்ப்புறங்களில் மட்டுமல்ல, கிராமப்புறங்களிலும் இன்றைக்கு இந்த டிவி எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அதை பார்த்து யோகாசனத்தை செய்து உடலை ஆரோக்கியமாக வைப்பதற்காக மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் காசு கொடுக்காமல் நம்ம நோய் நீங்கி விடுகிறது, நோய் வராமல் இருக்கிறதுக்கு வழிகாட்டுகிறது. ஆகவே தான் மக்கள் இதிலே அதிக ஆர்வம் கொண்டு வேலை செய்கிறார்கள். அதைத்தான் நான் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு நமது அரங்கிற்கு ஸ்கை அகாடமி அம்பத்தூர் இவரிலிருந்து பூஜிதா சர்வேஸ்வரன் 2 பேர் வந்திருக்கிறார்கள். லெகு ஏகபாத ராஜ கபோடாசனத்தை செய்ய போகிறார்கள். மாணவர்களுக்கெல்லாம் எளிமையான ஆசனம். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு இந்த லகு ஏகபாத ராஜ கபோடாசனத்தை செய்யுங்கள், பார்க்கலாம். இது சற்று கடினமான ஆசனமாக இருந்தால் கூட அவர்களுக்கு கஷ்டப்பட்டே இந்த ஆசனத்தை பண்ணலை, அப்படியே அசால்ட்டாக பண்ணுறாங்க, முழுமையாக பண்ணுறாங்க. அதுதான் நாம் பார்க்க வேண்டும். சின்ன வலி இருந்தால் கூட ஆசனத்துக்கு வரமாட்டாங்க, குழந்தைகள் விட்டுரும், எனக்கு சரி வராதுன்னு. இப்பொழுதெல்லாம் பெரும்பாலான பள்ளிக்கூடங்களில் ப்ளே கிரவுண்ட் கிடையாது, விளையாடுறதுக்கு எந்த விளையாட்டும் கிடையாது. அநேக பள்ளிகளில் பார்க்கலாம். இதில் நம்ம கிளாஸ் ரூம்லேயே இந்த ஆசனங்களை வராண்டாவிலே பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துடலாம். ரொம்ப நேரம் இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் குறிப்பிட்ட ஆசனங்களை சொல்லி கொடுத்து சீக்கிரம் அனுப்பிவிடலாம். ரொம்ப நேரம் 1 மணி நேரம்னா அவர்களுக்கு ஆசனம் கற்பிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அரை மணி நேரம் டெய்லி விடாமல், காலையிலையும் மாலை டெய்லி நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போய் தான் ஆகணும், டெய்லி செய்து தான் ஆகணும். டெய்லி சாப்பிடுகிறோம், குளிக்கிறோம், சாமி கும்பிடுறோம், எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் டெய்லி. அதே மாதிரி தினமும் பள்ளிக்கூடம் போகிறோம், அப்போ அதையும் செய்கிறோம். இதெல்லாம் அன்றாட கடமைகள். ஆகவே தான் நமது முன்னோர்கள் அந்த காலத்துலலாம் இந்த விளையாட்டுகள்லாம் எங்கே இருந்தது? கிடையாது. ஆசனம்தான் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுத்தாங்க. அதுதான் அவர்களை மனக்கட்டுப்பாடு, ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வழிகள், மனிதனாக இருக்கக்கூடிய வழிகளெல்லாம் அவர்கள் கற்பிக்கும். அவர்களும் அதை செய்வார்கள், மனோதிடத்துடன் செய்வார்கள். கலைங்க இந்த ஆசனத்தை கலைங்க, ரிலாக்ஸ். இந்த பக்கமாக திருப்பி போடு, இந்த காலை மாற்றிச்சிங்க. லகு ஏகபாத கபோடாசனம். எவ்வளோ அற்புதமாக செய்கிறார்கள் பாருங்கள். கைமுட்டு, கால் முட்டு, கால் தோள்பட்டை, கை தோள்பட்டை, இடுப்பு எலும்புகள் இவைகளெல்லாம் நன்றாக பலம் பெறும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்போ ஒருவருக்கு நேரே பார்த்து பண்ண, திரும்ப நேரே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, அவனை பார்க்க பண்ண, திரும்புங்க. அந்த நேர நிமிர்ந்து அவர்கள் முகபாவனையை பாருங்கள். இந்த ஆசனம் செய்வதால் எப்படி கடுமை அவர்கள் முகத்தில் தெரிவதில்லை.
அதைத்தான் நாம் முக்கியமாக கவனிக்கணும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இரு அப்படியே இரு. இப்போ அடுத்த காலை போடு. தலை நிமிரணும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே நேராக உட்காந்து பத்மாசனத்தில் அமருங்க. அங்கே திரும்பி அங்கே பார்க்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவமணிகளே, அவர்கள் உயர்நிலைப் பள்ளியில் படித்தாலும் சரி, கல்லூரியில் படித்தாலும் சரி, இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்தாலும் சரி, இன்னும் எம்பிபிஎஸ் போன்ற பாடங்களை படிப்பவர்களாக மாணவர்களாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியம், நோயின்றி வாழ்வது என்பது முக்கியம்தானே. ஆகவே அவர்களும் இதுபோன்ற ஆசனங்களை பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளவும், எதிர்காலத்தில் உயர் பதவிகளை பெறவும், மக்களுக்கு சேவை செய்ய முடியுமான ஒரு எண்ணங்களை அவர்கள் மனதில் ஊற வைப்பதற்கும் இந்த ஆசனத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.